இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவை நோக்கி வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. அதுக்கான காரணம் ப்ராக்ஸி யுத்தம், கோல்டு வார். இந்த ஏரா முடிவடைய போகுது. கோல்டு வார் 2.0 அது முடிய போகுது அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள் இருக்கு. கோல்டு வார் 1ல மேபி ரஷ்யா சோவியத் யூனியன் உடைஞ்சிருக்கலாம், சிதறுண்டு போயிருக்கலாம், தோத்தாங்களா ஜெயிச்சாங்களான்றதே பெரிய டிபேட் தான். ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் யுத்தம் பெருமளவில் நடந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல சோவியத் யூனியன் பிரிஞ்சு ஸ்பிளிட் ஆகி இப்ப ரஷ்யா பல நாடுகள்லாம் வந்து பண்ண பிரிச்சிருந்தாங்க. அசர்பைஜான், உக்ரைன், லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா, கசகஸ்தான். ஸோ எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு தனித்தனி நாடுகளானாங்க. அதே போல திரும்ப ரஷ்யா ஒரு யுத்தத்துல உக்ரைனுக்கு எகெயின்ஸ்டா ஒரு யுத்தத்துல இழுத்து விட்டு ரஷ்யா ஃபுல்லா உடைச்சிடலாமா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. இதுல ரஷ்ய மக்கள் ஒன்றிணைஞ்சு நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவுல அவங்க இப்ப வரைக்கும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு முழு ஆதரவு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்துருக்காங்க. இதை வெளிப்படையா இருக்கக்கூடிய நியூஸ் மீடியாக்கள், அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறது, இது போல விஷயங்கள் பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணியும் அந்த நாடு ஸ்பிளிட் ஆகல அப்படின்னா ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஏன்னா களத்துல எந்த அளவுக்கு ராணுவ வீரர்கள் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அமெரிக்காவோட அந்த கோல்டு வார் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துருச்சா? இந்த முடிவுல அமெரிக்கா தோத்துருச்சா? இப்ப அமெரிக்கா தோத்ததுனால என்ன மாதிரியான பவர்ஸ் அமெரிக்காவுக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. பவர்ஸ் இந்த சென்ஸ் எந்தெந்த நாடுகள் அவங்க கையை விட்டு போக போகுது, இந்த பாக பிரிவினை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து வார் ஆஃப் அட்ரிஷன் இது போல சொல்லுவாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குன்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ அதோட தொடக்கம் சரி ஓகே பேசிக்கிறாங்க அப்படின்னா எது தொடக்கமா இருக்கும் அப்படின்னா நியூ ஸ்டார்ட், ஒரு புது தொடக்கத்துக்கான ஒரு ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல போடப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரீட்டி பெருமளவுல கை கொடுக்கான்னு சொல்லிதான் இருதரப்புலையும் மாறி மாறி வந்து பண்ண வெளியே வந்துட்டாங்க. முதல்ல வந்தது அமெரிக்கா, அதுக்கப்புறம் ரஷ்யா நீங்க எதுவும் ஒத்துக்கிற மாதிரி தெரியலன்னு பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைச்சு ஒரு புது ஒப்பந்தத்துக்குள்ள போகலாம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் டாரல் ஜி கிம்பல் அவர்கள், ஸோ அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்ம்ஸ் கண்ட்ரோல் அசோசியேஷன், ஸோ அதுதான் டாரியல் ஜி. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட் வர்றதுனால அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல பல கட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அமெரிக்கா இந்த கோல்டு வார் யுகத்துல மட்டும் தோக்கல, டாமினன்ஸ் இந்த சூப்பர் பவர் சுப்ரீம் பவர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட இந்த ஆயுத தொழில்நுட்பங்களே வந்து பண்ண தோத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கான காரணம் விமானங்கள், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் சூப்பர்மர்சி, 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கான ஃபண்டிங்கை இப்ப வரைக்கும் அமெரிக்கா பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணல. இப்போ பண்ணியிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பேஸ்டு 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டுக்கு தான் அலோகேட்டே பண்ணிக்கிறாங்க அமெரிக்கா. இவங்க 6th ஜெனரேஷன் நேவல் ஃபிளீட்டுக்கு தேவைப்படுது. ஆனா இப்ப சைனா வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் அட்வான்ஸ்டு தான், அவங்க விமானங்கள்லாம் என்னைக்குமே லெஸ்ஸா தான் இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. அமெரிக்கா ஸ்டாண்டர்டுங்கிறது வேற லெவல் அப்படிங்கிற நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் சைனாவது லெஸ் அட்வான்ஸ்டா இருந்தாலும் 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை இப்போ அவங்க நேவல் ஏர் கேரியர்ஸ்லயும் வந்து பண்ண டிப்ளாய் பண்றாங்க. இப்ப நம்ம கிட்ட அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இல்லை, நம்ம இன்னும் ஃபண்டிங்கே அலோகேட் பண்ணல. அலோகேட் பண்ணி செஞ்சு நேவல் வேரியண்ட்டை உருவாக்கி அதுக்கப்புறம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அவுட்புட் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம எப்படிங்க இது, அதனால நம்ம வந்து இந்த ஏர் சூப்பர்மர்சியில பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட நேவல் கமாண்டர் இன் சீஃப் அட்மிரல் டாரல் கிளாடே அவர்கள் அவர் தரப்புல இருந்து காங்கிரஸ் சபையிலே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு மேற்கோள் காமிச்சுக்கிறார். ஏங்க ரிஸ்கா இருக்குதுங்க, இந்த 5th ஜெனரேஷன் FA-XX 6th ஜெனரேஷன் கேரியர் பேஸ்டு ஃபைட்டர் ப்ரோக்ராமை எப்படியாவது அலோகேட் பண்ணுங்க. இது இல்லாம ஏர் சூப்பர்மர்சியை நம்ம சைனாக்கு எகெயின்ஸ்டா தோத்துருவோம். ஆல்ரெடி அவங்க பெருமளவில் டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஏசியா பசிபிக் ரீஜியன்ல
நம்ம ஏதாச்சும் முடிவுகள் எடுக்கலனா மிக பெரும் பின்னடைவை சந்திப்போன்னு இந்த அட்மிரல் தரப்புல இருந்து லா மேக்கர்ஸ் முன்னாடி முறையிட்டு இருக்கார். இதுக்காக அமெரிக்காக்கு ஏதாச்சும் ஃபண்டிங் அலோகேட் பண்ணுவாங்களா என்ன ஏதுங்கெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா $900 மில்லியன் அளவுக்கான எய்டு பண்ண பிளான் ஆயிருக்கு. ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையின் அடிப்படையில வெறும் $74 மில்லியன் தான் 2026 இயருக்கு பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிக்கிறாங்க. ஏன் 100 கூட கொடுக்கலீங்க, 900 கேட்டா 100 கூட வரலீங்களே அப்படிங்கிற போல இவர் தரப்பு போயிருக்கிறாரு. இதுக்கு தான் மிக பெருமளவுல பிரம்மாண்டமா போயிருக்கிறாங்க. அதாவது இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது அமெரிக்கானால இதுக்கு மேல சகட்டமேனிக்கு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது பாருங்க. முன்னாடிலாம் அதுக்கா வச்சுக்கோ, இதுக்கா இவ்வளவு வச்சுக்கோ, 1 ட்ரில்லியன் 2 ட்ரில்லியன் அப்படிங்கிறவெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சேவிங்ஸ் மைண்ட் செட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லைங்க. அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த சூப்பர் பவர் சுப்ரீம் பவர் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவோட நேவல் ஃபிளீட் சுருங்கிடுச்சு அப்படின்னா அத பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல வேற அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ரீஜனல் பவர்ஸ் வந்துருவாங்களா. இப்ப யமன் ஹவுதீஸ், ஏன்னா அவங்க திருப்பி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 4 ஸ்ட்ரைக் பண்ணோம். ஒன்னு பீர்ஷிபா பகுதியில் பாலஸ்தீன் ஹைப்பர்சோனிக் மிசைலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி இருக்கிறோம். டெலிபரேட்டா மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறி வச்சு அனுப்பியிருக்கோம். அதோட 3 ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு கிளைம் பண்றாங்க. ஸோ இது போல இந்தந்த ரீஜன்ல அடுத்தது நம்ம அதிக அளவுல கப்பல்களை கட்டிக்கிட்டு இருக்கோம், சப்மரைன்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ரஷ்யா 70 கப்பல்கள் பில்டப் லைன்ல நிக்குதுங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது போக 6 சூப்பர் சப்மரைன்கள் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்குது. அப்படிங்கிற புட்டின் அவர்கள் தரப்பு வந்து இல்லையா, நியூக்ளியர் சப்மரைன், நியூக்ளியர் பவர்டு. இவங்க சைனா பாத்தீங்கன்னா தினத்துக்கும் ஒண்ணு குழந்தை பெக்கிற மாதிரி பெத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஷிப்பை. அடுத்த நார்த் கொரியா ரெடி ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ அமெரிக்காவோட இந்த நேவல் பவர் சுருங்க சுருங்க இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பவர்ஸ் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துப்பாங்களா. ஸோ வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரும் ட்ரேடும் எபிசோட்ல பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், தொடர்ந்து சேனல்ல பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்கனாமிக் வளரணும் அப்படின்னா ஒரு நாட்டோட முதுகெலும்பே நேவல் தான். நேவல் ஃபிளீட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவங்களோட வர்த்தகம் ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த நாடே பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் ஸ்தம்பிச்சு போகணும், மாற்று கருத்துல. ஸோ அதுக்கு ஏற்ப இப்ப பேச்சுவார்த்தைகள் இந்த கோல்டு வாரோட முடிவு ஏற்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குமா. ஸோ இதுதான் இந்த 2 ஹெஜ்முனியா பிரியுது, இந்த உலகமே 2 பார்ட்டா 2 துருவங்களா பிரியுது இப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அது இதை பேஸ் பண்ணி தானா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. எது எப்படியோ இப்ப களத்துக்கு போயிட்டு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை, உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் ஆன சிரிஸ்கி அவர்கள், ஏன்னா உக்ரைன் சொல்றதுதான் நம்ம எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல இல்லையா. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 5 இடங்கள்ல மிக பெருமளவுல கஷ்டமா இருக்கு, அதிகப்படியான பிரஷரை ரஷ்யா போட்டுட்டு இருக்காங்க 5 ஏரியாஸ்ல பேட்டில் ஃபீல்ட்ல. அதாவது இந்த கிரிமியான்ஸ்கே பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதி. அடுத்தது வெஸ்ட் டொனஸ்கோட மேற்கு பகுதிகள், மேற்கு பகுதி வரைக்கும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு முன்னேறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சுமியோட வடக்கு பகுதிகள், த்ரோபோபோலியா, இந்த நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் நம்ம சேனல்ல, மிக முக்கியமான ஒரு பகுதி. டொனஸ்கோட வட மேற்கு பகுதி, ஸோ நார்த் வெஸ்டர்ன் பார்ட், டிஆர்பி டொனஸ்க் ரிபப்ளிக் சொல்லுவாங்களே, டிஆர்பி எல்பிஆர் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க, டான்பஸ் பகுதின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியா. அடுத்தது லிமன், இது நார்தன் பகுதி, அதாவது வடக்கு பகுதி. இதே டொனஸ்கோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய லிமன், இதை பிடிச்சிட்டாங்கன்னா கிரமட்டாஸ்கோட பின்புறத்தில் வருவாங்கன்னு நம்ம அடிக்கடி மேப்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது போல 5 பகுதிகளில் ஹெவியான தாக்குதல் ரஷ்ய தரப்பு இருக்கு அப்படிங்கிற இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கதறல்கள் கத்தல்கள் பண்ணா உக்ரைன் தரப்பு வந்துகிட்டே இருக்கு, சரமாரியா வந்துகிட்டு இருக்கு இல்லையா. போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டரான சிரோஸ்கி அவர்கள், அவரு நைட் ஏதோ ஒரு நிலைமையில இருந்திருப்பாரு, அவளுக்கு பயங்கர காண்டாயிட்டார். இது போல கதறிட்டு இருக்கிறாங்க பக்கத்து நாடு, அண்டை நாடான உக்ரைன் இல்லையா. திடீர்னு போனை போட்டுக்கிறாரு எடுத்து. அப்பவே உடனே கால் பண்ணி அமெரிக்காவோட ஸ்பெஷல் என்வாய் இருக்கிறார் இல்லையா, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்காக கெய்த்து கெலாக அவர். ஏன்னா என்வாய் அவர்கள், இதே ஸ்பெஷல் என்வாய் அவர்கள் மிடில் ஈஸ்டுக்குன்னு அப்பாயின்ட் பண்ணிக்கிற ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் தான் ரஷ்யாவோட பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ரஷ்யாவுக்கு ஃபேவரா பேசிடுவார் அவர். அதனால கெய்த் கெலாக அவர்களுக்கு இவர் கூப்பிட்டு பேசிக்கிறார், தெளிவாக தான் இருந்துக்கிறார், அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க
உக்ரைனுக்கு தயவு செஞ்சு ஆயுதங்கள் குடுக்கறத ரெஸ்யூம் பண்ணுங்க. அதிகப்படியா ஆயுதங்கள குடுங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க. இவங்க தான் சொன்னாங்க, எங்க ஏர்போர்ட் வழியா தான் உக்ரைனுக்கு போகுது. என்னங்க எங்க எந்த ஃபங்ஷனுக்கும் எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, மதிக்க மாட்டேறீங்க அப்படின்னு வெளிய போகக்கூடிய அதிபர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருந்தது இல்லையா? ஸோ அந்த டைம்ல அப்படி இருந்தது. இப்ப என்னடான்னா அதிகமா குடுங்க ஆயுதங்கள். நான் நினைச்சேன்னா ஆயுதம் குடுக்கறதையே நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. இப்ப என்னடான்னா ஃபாரின் மினிஸ்டர்லாம் வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆயுதங்கள குடுங்க. அது மட்டும் இல்லைங்க. ஜூலை 3, 4 அட்டாக் நடந்தது. ஜூலை 3ஆம் தேதி நைட்ல இருந்து ஜூலை 4ஆம் தேதி காலையில வரைக்கும் ஞாபகம் இருக்குதுங்கடா. உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல அட்டாக் நடந்தது. அந்த அட்டாக்ல எங்களோட எம்பசி மேல அடிச்சிட்டாங்க. அதாவது புட்டின் அவர்கள் வந்து நீங்க அமைதிக்காக எஃபோர்ட் போடுறீங்களா, அது எல்லாத்தையும் அவர் நகைச்சுவையை பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களை வச்சு மார்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ரீஸ்டோர் பண்ணுங்க சப்ளைஸ. உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அதிக அளவுல கொடுக்கறதுக்கு பண்ணுங்கன்னு ப்ளீஸ்னு மன்றாடி கேட்டுக்கிறார் கெய்த்துக்களாக அவர்கள்கிட்ட. நான் சொல்லி பாக்குறேனப்பா, ட்ரம்ப் அவர்கிட்ட சொல்லி பாக்குறேன் அப்படிங்கிறது போல அவரு மனசு தேத்தி ஆறுதல் சொல்லி வந்து பண்ணா போனை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைன் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்க சமயத்துல உக்ரைன்ல ஒரு சைடு ப்ரொட்டஸ்ட் வேற போயிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில எம்பிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களாமா. ஆமா, இந்த சட்டத்துக்கு எதுக்கு தான் ஆமான்னு சொன்னேன்னு தெரியல. தினந்தோறும் அவர் ஏதாவது ஒன்று கேட்டாருன்னா பார்லிமெண்ட்ல ஆமான்னு சொல்லி பழகியாச்சு. இதை கேட்டதுக்கு நாங்களும் ஆமான்னு சொல்லியாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. மிக பெருமளவுல ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் தப்பு தான் போல தெரியுது. இந்த NABU அந்த நேஷனல் ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அடுத்தது SAPOன்னு நினைக்கிறேன். SAPO ஸ்பெஷலிஸ்ட் ஆன்டி கரப்ஷன் ப்ரொசிக்யூட்டர் ஆஃபீஸ். ஸோ இந்த 2 அமைப்புகள் மேல போடக்கூடிய அதுக்கு சீரமைக்கும் லா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்காக திரும்பவும் பேசுறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது மக்களை கொஞ்சம் சாந்தப்படுத்துமா என்ன இதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்போ ரஷ்யா தினந்தோறும் உக்ரைன்ல அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதே போல உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கிறோம். இது போல அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இல்ல யூஎனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்களோட ரஷ்யா தரப்பு வந்து கொண்டு போய் கொடுத்துக்கிறாங்க. சிவிலியன் வாழும் பகுதி தெரிஞ்சுக்கிட்டே வேணே ட்ரோன் யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஆதாரங்களோட கொண்டு போய் யூஎன்ல கொடுத்ததுக்கு யூஎன் அது எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டதுக்கு அப்புறமா யூஎன்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஜெனரல் இவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன சொல்லிக்கிறாங்க, செக்யூரிட்டி கவுன்சில்ல நோட் பண்ணிக்கிறேங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறேன் இது எல்லாத்தையும். அதாவது சிவிலியன் கேஷுவாலிட்டிஸை கம்மி பண்ணணும், சிவிலியன்ஸை தொந்தரவு பண்ணக்கூடாது, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணக்கூடாது. கர்ஸ்க் பகுதி, பிரியான்ஸ்க் பகுதி, பெல்கிராட் பகுதி, ஒரான்ஸ் பகுதி, கலூகா பகுதி, லிப்டஸ்க் பகுதி, அப்புறம் துலா ரீஜன் நினைக்கிறேன், துலா ரீஜன். ஸோ இந்த ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை பகுதிகள்லையும் அத்துமீறல் செஞ்சுக்கிறாங்க. மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறான். யூஎன்ல கொடுத்ததுக்கு யூஎன்னும் பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு நோட் பண்ணிக்கிறோங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இதே பைடன் அவர்களோட அரசாங்கத்துல உக்ரைன்ல இது போல ஒரு காக்கா பறந்துருச்சுன்னா கூட, ரஷ்யால இருந்து ஒரு காக்கா பறந்து வந்துச்சுன்னா கூட கடைகோடி ரஷ்யால இருக்கக்கூடிய 4 பேர்த்துக்காக சாங்ஷன் போட்டிருப்பாங்க. அட்லீஸ்ட் பெக்கர்ஸ்க்காக 4 பேர்த்துக்கு சாங்ஷனை போட்டிருந்திருப்பாங்க. ஆனா இங்க நோட் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு மனம் மாறி இருக்குது பாருங்க. இதே கிளஸ்டர் குண்டுகள் நினைக்கிறேன், கிரீமியால மக்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது குண்டுகள் வெடிக்கும். அதுக்கு கேட்டதுக்கு யாரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நினைக்கிறேன், முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அமெரிக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அவரா இல்ல இது ஸ்போக் பர்சனான்னு தெரியல. அவங்க தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்ப சண்டை நிறுத்த வேண்டியதானே, போரை நிறுத்தினாதான் அட்டாக் பண்ணாம இருந்துருவாங்கல்ல அப்படிங்கிறது போல வேற மாதிரியா பேச்சுக்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ நோட் பண்ணிக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரியான மனமாற்றங்கள் வந்திருக்கு. இதுவே பெருமளவுல அமெரிக்காவோட ஒரு ஸ்டெப் பேக் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம வானும் பண்ணிக்கிறாங்க, இருதரப்புக்கும் ஹியூமன் சிவிலியன்ஸை வந்து ஹார்ம் பண்றதை நிப்பாட்டிக்குங்கப்பா அப்படிங்கிறது போல வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போல மாற்றங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மூலியமா வர்றதுனால கோல்டு வார் 2.0 ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்களா என்ற கேள்விகள் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்கேற்ற முடிவுகள், அதுக்கு ஏற்ப எல்லாமே நடக்க ஆரம்பிக்குமா, ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ்ல முடிவுகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம்.
ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.